ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஜவ்வரிசி பைனாப்பிள் கேசரி தாங்க பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த கப்ல 1 கப் ஜவ்வரிசிய நல்லா கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் இல்லைன்னா 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடுங்க. ஊற வச்சதுக்கு அப்புறம் அந்த தண்ணிய வடிச்சிட்டு அதை தனியா எடுத்து வச்சிருங்க. அப்புறம் ஒரு பீஸ் பைனாப்பிள இது மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் முந்திரி, திராட்சை, ஒரு வாணலியில நெய் ஊத்தி அதுல ஃபர்ஸ்ட் முந்திரியும் திராட்சையும் போட்டு வறுத்து தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து இதே நெய்யில நம்ம குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கிற பைனாப்பிள போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசியை இதுல போட்டு நல்லா அந்த நெய்யில வதக்கணும். முடிஞ்ச வரைக்கும் தண்ணியே இல்லாம எடுத்து போடுங்க. பாருங்க, நம்ம வதக்க வதக்க லைட்டா கலர் மாறுறது தெரியும். அதுக்கப்புறமா நம்ம இதே கப்லயே 1 கப் ஜவ்வரிசி போட்டோம், அதுக்கு 1.5 கப் சர்க்கரை போட்டுக்கணும். சர்க்கரை போட்ட உடனே பாருங்க, இது நல்லா இலகி வரும். இப்படி இந்த டைம்ல நம்ம கலர் பொடி கொஞ்சம் போட்டுருவோம். இது கூடயே நம்ம ஏலக்காய் பொடி கொஞ்சம் போட்டுக்கணும். அது வெந்துட்டு இருக்கும் போதே நம்ம இதுல நெய்யில வதக்கி வச்ச பைனாப்பிள இது கூடயே போட்டுக்கணும். அந்த பைனாப்பிளோட இந்த கேசரி சேர்ந்து வேகும் போது ஃபிளேவர் வந்து சூப்பரா இருக்கும். நெய் இந்த ஸ்டேஜ்ல இன்னும் கொஞ்சம் விட்டுடுங்க. நெய் விட்டு நல்லா கலந்து விடுங்க. அடுத்து இந்த ஸ்டேஜ்ல நான் ஒரு 2 ஸ்பூன் தேங்காவை போட்டு கொஞ்சமா பால் எடுத்து வச்சிருக்கேன், அதை அப்படியே இதுல ஊத்திடலாம். பால் கொஞ்சமா தான் ஊத்தணும், தேங்காய் பால் ஊத்திட்டு நல்லா இப்படி கலந்து விடுங்க. இது நல்லா கலந்து விட்டு இப்படி ஒட்டாம வரும்போது நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை இதுல போட்டுடுங்க. போட்டுட்டு தேவைன்னா 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. கடைசியா கொஞ்சம் நெய் ஊத்தி கிளறினீங்கன்னா இப்படி பாத்திரத்துல ஒட்டாம வரும். அவ்வளவுதாங்க, நம்ம அடுப்பை இந்த ஸ்டேஜ்ல ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். அவ்வளவுதாங்க, ஜவ்வரிசி பைனாப்பிள் கேசரி ரெடி. இது வந்து டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா SS Vlogsக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.